சென்னை மாதவரம் அருகே 2 கண்டெய்னர் லாரிகளுக்கு இடையே இருசக்கர வாகனத்தில் புகுந்து செல்ல முயன்ற இளைஞர் லாரி உரசியதில் தடுமாறி கீழே விழுந்து சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழந்தார். செய்தியாளர் செல்வம் இணைப்பில் இருக்கிறார். செல்வம், வணக்கம். இந்த விபத்து எப்போது நடைபெற்றது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மாதவரம் ரவுண்டனா அருகே தனியார் கம்பெனி ஊழியர் புழலில் இருந்து மாதவரம் ரவுண்டனா செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வரும் பொழுது லாரி நடுவே சிக்கிக் கொண்டதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். சென்னை மணலி நியூ டவுன் சடையாங்குப்பம் பர்மா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். இவருடைய மகன் திவாஸ். இவருக்கு வயது 21 வயதாகிறது. இவர் திருவொற்றியூரில் உள்ள தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் புழலில் இருந்து மாதவரம் செல்லும் 200 அடி சாலை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் மாதவரம் ரவுண்டனா நோக்கி சென்று கொண்டிருந்த போது வழியே பின்தொடர்ந்து வந்த கண்டெய்னர் லாரியும் லோடு லாரியும் ஒன்று செல்ல முயற்சி செய்யும் பொழுது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த தியாஸ் பின்பக்க லாரி சிக்கிக் கொண்டனர். அதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பானது ஏற்படுத்தி வருகின்றன. மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த மாதவரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.